எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 139. போன எபிசோட்ல சகாதேவன் இறந்து போறது வரைக்கும் சொன்னோம். அடுத்தது நகுலன். இவா போயிட்டே இருக்கா, பாட்டுக்கு கைலாயத்தை நோக்கி நடந்துட்டே இருக்கா. நடந்துட்டே இருக்கும்போது அடுத்தது நகுலன் வந்து அவனுக்கு மூச்சு அரைக்க ஆரம்பிச்சிருது. அவனால நடக்க முடியல. அப்படியே சுருண்டு வந்து ஒரு இடத்துல கீழே உட்காடுறான். உட்கார்ந்த உடனே அவன் வந்து மாற பிடிச்சிட்டு அப்படியே செத்து போயிடும். நகுலன் செத்து போனவொடனே தர்மர் வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, என்ன பண்றதுன்னு தெரியாத. அப்ப அசரி சொல்லும், நகுலன் வந்து காலமாயிட்டான். ஆனா நகுலனுக்கு என்னன்னா அவனோட அழகு மேல ஒரு கர்வம். தன்னை விட அழகன் பூலோகத்துல இல்லைன்ற ஒரு எண்ணம் உண்டு அவனுக்கு, நகுலனுக்கு உண்டு. அதை வந்து கர்ணனை எல்லாம் பார்த்து சொல்லுவான், கர்ணனை பார்த்து சொல்லுவான், எல்லாரையுமே கிருஷ்ணனையே பார்த்து சொல்லுவான், என்னை விட அழகா நீன்னு கேட்பான் ஒரு தரம் நகுலன். அந்த மாதிரி நகுலனுக்கு வந்து அது அழகன், தன்னோட அழகன்ற அந்த இது உண்டு, அந்த ஒரு கர்வம் உண்டு. அதனால அவன் செத்து போயிட்டான். அந்த கர்வத்தால அது வந்து அவனுக்கு வினையா போச்சு. அந்த கர்வம் இதனால அவன் செத்து போயிட்டான். அசரீரி சொல்றது அவனுக்கு தேவையான சகாதேவனுக்கு சகாதேவனுக்கு தேவையான நியமக்கிரியைகள், பாஞ்சாலிக்கு தேவையான நியமக்கிரியைகள், நகுலுக்கு தேவையானது எல்லாத்தையும் தர்மர் ஒவ்வொரு இடத்துலையும் செய்கிறார். தர்மர் தானே, அதுக்கு தானே அவர் பாவம். அவர் ரொம்ப மனசு நொந்து போய் பண்ணுவார், எல்லாருக்கும் இவாளுக்கெல்லாம் பண்ணுவார். அவருக்கு இவா லைனா செத்து போகும்போது தெரிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து நகுலனுக்கு அடுத்தது வந்து அர்ஜுனன்கிட்ட வருது. போயிட்டே இருக்கும்போது அர்ஜுனன் வந்து ஒரு இடத்துல வரும்போது அர்ஜுனன் என்ன பண்றான், அவன் மாற பிடிச்சி உட்காரான். அவன் என்னால் முடியல, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியல, நான் என்ன பண்ணுவேன்னு உட்காரான். உட்கார்ந்த உடனே அவனை படுக்க வச்சு ஆசுவாசப்படுத்துறார். அவன் படுத்துட்டு தர்மர் மடியை கொடுங்கன்னுவான். தர்மர் மடியை காட்டி தர்மர் மடியில் தலையை வச்சுட்டு அப்படியே காலமாயிடும். அப்படியே அவன் காலம் முடிஞ்சு போயிடும். அர்ஜுனுடைய காலம் முடிஞ்ச உடனே தர்மரால தாங்கவே முடியாது. அர்ஜுனன் தானே இந்த போர்ல வந்து அர்ஜுனன் தானே பெரிய ஆள். அவன் இறந்து போயிட்டான் உடனே அர்ஜுனனும் போயிட்டானா அப்படின்னு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவார், எழுவார். அப்ப அசரி சொல்லும், தர்மா நீ வாழாத, இது வந்து அவங்களுடைய காலம் முடியறது. பிறப்புன்னு பிறந்தவா எல்லாரும் செத்து போய் தான் ஆகணும், உயிரோட யாரும் இருக்க மாட்டா, எல்லாருக்கும் அந்த காலம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லுவார் அப்படின்னு அசரி சொல்லுவோம். அசரி சொல்லும்போது இவர் சொல்லுவார், நான் செத்து போயிருக்கணும், நான் செத்துட்டு இவெல்லாம் செத்துருந்தாள்னா எனக்கு பரவாயில்ல, ஏன் நான் உயிரோட இருக்கும்போதே என்னுடைய கண் முன்னாடியே இவெல்லாம் ஒத்துத்தரா போயிட்டு இருக்காளே அப்படின்னு அழுவார். தர்மர் அழுவார். அழுத உடனே அப்புறம் என்ன பண்ணுவார், அர்ஜுனனை வந்து அர்ஜுனுக்கு தேவையான எல்லா இவன் ஏன் செத்தான்னா இவனோட வில்வித்தையில இவனுக்கு மிக மிஞ்சிய கருவம். தன்னுடைய வில்வித்தையில தன்னை மாதிரி வில்ல எடுத்து அவனை சண்டை போடுறதுக்கு யார் இருக்கான்னு ரொம்ப அனாவசியம் எல்லாரையும் இது பண்ணுவான். கிருஷ்ணனையே ஒரு தரம் என்ன மாதிரி ஒரு நாள் சண்டை போட முடியுமா, என்ன மாதிரி ஒரு நாள் வில்ல ஆள முடியுமான்னு கேட்பான். தர்மர் வந்து இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனை பற்றி தெரியும், அர்ஜுனன் நண்பன் இல்லையா, சரி வா போகலான்னு அப்படி கூட்டின்னு போயிடுவார். அர்ஜுனனை கூட்டின்னு போயிட்டு சரி நான் பாரத போரில் உனக்கு நான் சாரதியாக இருக்கேன், நான் வந்து அம்பு எடுக்கிறதுல ஒத்துருக்கேன், நான் சாரதியாக அவங்க கூட இருக்கேன்னு சொல்கிறார். தர்ம நட்புக்காக அவர் அதெல்லாம் பொறுத்துக்கிறார். அது மாதிரி அவனுக்கு அந்த கர்வம் உண்டு. ரெண்டாவது இவன் என்ன பண்ணுறான், இந்த அர்ஜுனன் வந்து ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியா கர்ணன் இருந்தான் இல்லையா, அந்த கர்ணனை அம்பு விட்டு கொண்டானே, அது நியாயமா? அது அந்த அந்த வந்து தீமையான செயல். அந்த செயல் அந்த அவனுடைய அந்த இதுதான், அந்த பாவம் தான் அவன் வந்து நேரா சொர்க்கத்துக்கு வர முடியாத இங்கேயே காலமாயிட்டான். சொர்க்கத்துக்கு நீங்க கைலாயத்தை அடையத்துக்கு முன்னாடியே அவன் காலம் பார்த்த காரணம் அவனுக்கு இருந்த கர்வம் தான். அவன் வந்து தேவையில்லாத கர்ணனை வந்து சாகர அளவுக்கு பண்ணி விட்டான் இல்லையா அப்படின்னு சொல்றது அசரீரி சொல்றது. கர்ணனை வந்து அவன் வந்து அவன் தேர் சக்கரம் இறங்கி போச்சு. தேர் சக்கரத்தை தூக்கி விட்டு வரேன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணல. கிருஷ்ணன் சொன்னார்னு அம்ப விட்டான். கிருஷ்ணன் சொன்னார் நான் போனேன். கிருஷ்ணன் எல்லா பாவத்தையும் கிருஷ்ணன் ஏற்றுன்னு தான் போறாரு. கடைசியில் ஏற்றுக்கிறார். இந்த இதில் எல்லா பாவத்தையும் நான் தான் பண்ணேன், எல்லா பாவத்துக்கும் நான் தான் காரணம்னு அதை கர்ணன்கிட்டயே சொல்லுவார். கர்ணன் நீ என்கிட்ட வந்தவன் தான், நீ என்கிட்ட மறுபடியும் வந்து சேர்ந்துட்டேன்னு காட்டுவார் விஸ்வரூப சேவை காட்டும்போது. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இவன் என்ன பண்ணிக்கணும், இவன் நான் மாட்டேன்னு சொன்னானா, இவனுக்கு வந்து கர்ணனை நம்ம ஜெயிச்சிடணுன்ற ஒரு ஆசை, கர்ணனை ஒழிச்சிடணுன்ற அந்த 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 ரிவேஞ்ச் மனசில். கர்ணன் வந்து இவனுக்கு எதிரி விரோதி இல்லையா, அதனால கர்ணனை ஒழிச்சிடணும். கர்ணனும் என்ன பண்ணுறான், புத்தி வந்து சொன்ன உடனே பஞ்சபாண்டவர்ல நான் எல்லாரும் 4 பேரையும் விட்டுறேன், ஆனால் அர்ஜுனன் மட்டும் விட மாட்டேன்றான். அர்ஜுனன் அவனுக்கு நேரான எதிரி.
அதே மாதிரி நகுலன் வந்து ஒரு தடவை மாட்டிக்கிறான். மகாபாரத யுத்தத்துல நகுலன் ஒரு தடவை வந்து கர்ணன் கிட்ட மாட்டிக்கிறான். கர்ணன் கிட்ட மாட்டின உடனே கர்ணன் வந்து அவனை கண்டபடி திட்டி, நீ இதுல நீ இப்போ நீ முதல்ல ஓடி போய் இங்கேருந்து, என் கையால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். நான் ஒருத்தருக்கு நான் சபதம் கொடுத்துருக்கேன், ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால உன்னை சாக மாட்டேன். அவன் அம்மான்னு சொல்ல மாட்டான். அம்மான்னு சொல்லியிருந்தாருன்னா அப்பயே பாரத போர் நின்றுருக்கும். அம்மான்னு சொல்ல குந்தி தான் அம்மான்னு சொல்ல மாட்டான். குந்திக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல மாட்டான். நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால உன்னை கொல்லாத உடனே ஓடி போடுவான். நகுலன் வந்து உயிர் பழைச்சா போறோம்னு ஓடி வந்துடுவான் பாரத போர்ல. அதே மாதிரி நகுலனை பண்ண மாதிரியே பீமனையும் ஒரு தரம் பண்ணுவான். பீமன் ஒரு தரம் சரியா மாட்டின்ட்டுருவான் இவங்கிட்ட, கர்ணன்கிட்ட. பீமன் வந்து அடிச்சு எல்லாம் பண்ணுவான். மனசு வச்சிருந்தா பீமன் கொண்டு இருக்கலாம், பீமனை கொண்டு இருக்கலாம் அர்ஜுன் கர்ணன், ஆனா கொல்ல மாட்டான். அப்போ அவனுக்கு அம்மா கிட்ட சொன்ன அந்த வார்த்தை வரும். அப்ப துரியோதனெல்லாம் சொல்லுவான், கொன்னுடு, பீமன் சரியா மாட்டுக்கான், கொன்னுடுன்னுவான். அப்ப கர்ணன் நேராவே சொல்லுவான், நான் பீமனை நான் கொல்ல மாட்டேன், அர்ஜுனை தவிர நான் யாரையும் கொல்ல மாட்டேன், நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் அதை பண்ண மாட்டேன்னுவான். அதை பண்ண மாட்டேன்னு துரியோதனகிட்டே சொல்லுவான். யாருக்கு வாக்கு கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். அப்புறம்தான் அவன் அம்மா கிட்ட அவன் கேட்டுட்டு இருப்பான், நான் செத்து போனப்ப என்னை மடியில போட்டு அழுது. அதே மாதிரி குந்தி வந்து, ஐயோ என் பிள்ளையே, என் மகனாச்சே, நீ தானே என்னோட பெரிய மகன், உன்னை நான் எழுந்துட்டேனேன்னு இந்த மடியில் போட்டு அழுவாள் கர்ணன் செத்து போன அப்புறம். அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும். அப்பதான் உங்களுக்கு தர்மர் வந்து, என்னதான் இருந்தா கூட நீ வந்து எங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்பு, அதனால பெண்களுக்கு வந்து இந்த ரகசியங்களை மறைக்கிற சாமர்த்தியமே இல்லாத போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்க தர்மர் கொடுத்த சாபம். அதனாலதான் பெண்கள் வந்து இன்னைக்கும் பொம்பளைங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம்னா அது வெளியில ஊரெல்லாம் பரவிடுனால, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றதுதான். இப்பயும் அது இருக்கு, அந்த ஒரு வசனம் இருக்குன்னா அது காரணம் இதுதான், தர்மர் கொடுத்த சாபம் தான். அந்த மாதிரி ஆறுது. அது மாதிரி அப்போ வந்து துரியோதன அர்ஜுனன் வந்து செத்து போகிறான். அர்ஜுனன் செத்து போகிறதுக்கு காரணம் கர்ணன் வந்து அநியாயமாக தேர்காலில் அவனை வந்து ஆயுதம் இல்லாத பாணியா அவன் தேர் சக்கரத்தை தூக்கத்துக்கு முயற்சி பண்ணும்போது அவன் மாறல அம்பு விட்டது தப்பு. அதுவும் அவனுடைய வில்லுக்கு மேலே. அதே மாதிரி ஏகலைவனை வந்து துரோணர் பண்ணார் பார்த்தீங்களா. துரோணருக்கு காரணமானவன் அர்ஜுனன் தானே. அர்ஜுனன் வந்து வில்லாளியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏகலைவனோட கட்டவரில் துரோணர் வந்து குருதட்சணையாக வாங்கிடுறாரு. அது தப்பு இல்லையா. அது காரணம் இவன் தானே, அர்ஜுனன் தானே. வாங்கினது துரோணர் தானா கூட அர்ஜுனன் தானே அது காரணம். இல்லை வேண்டாம் அவன் இருக்கட்டும் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அர்ஜுனன் சொல்லலையே, பேசாம தான் இருந்தான் சம்பளம் வாங்கும்போது. அதை சொல்கிறேன், இதெல்லாம் அவனுக்கு பாவமாயிடுது. இந்த சாபங்கள்லாம் அவனை வந்து வந்ததுனால, இந்த வினைகள்லாம் அவன் பண்ணதுனால அவன் வந்து இங்கே பிறந்துட்டான், அவன் உனக்கு முன்னாடி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பீமன் அசாத்திய பலசாலி இல்லையா. அவன் என்ன பண்றான், மாற பிடிச்சிட்டு உட்கார்ந்த உடனே தர்மருக்கு தெரியுது தனித்து போடப்படுறோம், பீமன் சாக போறான்னு தெரியுது. அவனை வந்து ரொம்ப பீமனை தடுக்கிற, அவனை சாகாத இருக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னு என்னவோ பண்ணி பார்க்குறாரு. கடைசியா தர்மரை வந்து எல்லா முயற்சியும் பண்ணி எந்த இதுவும் பண்ணாத எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்குறாரு. பீமன் வந்து படுத்தவன் தான் எழுந்திருக்கல. அவனுடைய சக்தி எல்லாம் போயிடுறது, அவன் செத்து போயிடுறான். செத்து போனோடனே அசரி சொல்றது, பீமன் வந்து அவனுடைய ஆத்திரத்திலையும் கோபத்தினாலையும் இந்த துரியோதனை ஒரு வரைமுறை இல்லாத அடிச்சான் இல்லையா. துரியோதனை வந்து கிருஷ்ணனுக்கு சொல்லி அந்த ஐடியா வச்சுட்டு கூட நான் அதை பண்ண மாட்டேன், தொடையை பார்த்து அடிக்கூடாது, இவன் மாறு வளத்தில் தான் சுத்தினான். அவன் கரெக்டாக ஜம்ப் பண்ணுற நேரம் பார்த்து தப்புலேருந்து தப்பிச்சுக்கிறது அந்த இடத்தோட தான் சுற்றினான். ஆனால் தொடையில படணும்னு தான் சுற்றினான் அந்த கதையை. அதை அவனே சொல்லுவான் காந்தாரிக்கிட்ட, ஆமாம் நான் தொடையில படணும்னு தான் சுற்றினேன், ஆனால் நான் சுற்றின உயரம் வந்து சரியான உயரத்தில் தான் சுற்றினேன், அவன் தான் தப்பாக ஜம்ப் பண்ணிட்டான், அவன் தப்பாக ஜம்ப் பண்ணதுனால தான் அவன் தொட அந்த இடத்துக்கு வந்து, அவன் தொட அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவன் தொட வந்து அந்த உயரத்துக்கு வந்த நேரம் பார்த்து நான் கரெக்டாக இதை சுற்றி அவனை தொடையை அடிச்சு கொண்டுட்டேன், ஏன்னா அவனுக்கு வந்து மர்மஸ்தானத்தில் தான் உயிர் இருக்குன்றது வந்துடுறது, காந்தாரியோட இதனால வந்துடுது. அதனால நான் இப்படி என்னை விட பலவான் அவன் தான்றத பீமன் வந்து காந்தாரிக்கிட்டே சொல்லுவான், என்னை விட பலவான் வந்து துரியோதனன் தான் அப்படின்னு. அதை பலராமரே டிக்ளேர் பண்ணுவார். பலராமரே கதா யுத்தத்தில் யார் பெரிய ஆளுன்னா துரியோதனன் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் பீமன் அப்படின்றத அவர் தான் கதை கற்றுக் கொடுத்தவர். அவர் தான் பலராமன் தான் கற்றுக் கொடுத்தார். பலராமன் வந்து பரசுராமர்கிட்ட கற்றுக்கிறார். பரசுராமர்கிட்ட கற்றுற பலராமன் வந்து அதை வந்து இவாளுக்கு கற்றுக் கொடுக்குறா. இவா ரெண்டு பேரையும் கதை பயிற்சி கற்றுக் கொடுக்கும்போது அந்த கதை யுத்தத்தில் துரியோதனன் வந்து தான் முதல்ல, அப்புறம் தான் பீமன்றதை சொல்லுவார். இவரே சொல்லுவார்,
பலராமனே சொல்லுவார். அந்த மாதிரி இது அதான் இவனுக்கு வந்து தன்னுடைய உடம்பு பாலு சாப்பிட்டு நான் எவ்வளோ சாப்பிட்டு எப்படி வச்சுருக்கேன் பார்த்தியா, என் உடம்ப எப்படி இருக்கு பார்த்தியா, என் உடம்பு எப்படி இருக்கு பார்த்தியான்ற அந்த இது துரியோதனை வந்து வரம்புக்கு மீறி யுத்த நெறிக்கு மாறா அவனை தொடையில் அடிச்சது, மர்மஸ்தானத்தில் அடித்து கொண்டது, இதெல்லாம் வந்து அவன் செஞ்ச தீவினைகள். இந்த வினைகள் பாவம், இந்த பாவம்லாம் அவனை சூழ்ந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்தவன் கைலாயத்துக்கு வர முடியாது, செத்து போய்ட்றான் அப்படின்ற அப்படின்ன உடனே இவர் போகிறார். இன்னும் போயிட்டே இருக்கார் தர்மன் மட்டும் போயிட்டே இருக்கார். அந்த நாய் மட்டும் கூடயே வந்துட்டே இருக்கு. இந்த நாய் அவரை விடவே மாட்டேங்குது. இவர் போயிட்டே இருக்கும்போது தர்மர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு தர்மருக்கு வந்து எதிர ஒரு விமானம் வந்து இறங்கும். இந்திரன் வந்து புஷ்ப விமானத்தை அமைச்சிருப்பான். போறோம் தர்மரை கூட்டு வா, தர்மரை வந்து சரியான மரியாதையோட கூட்டு வர சொல்லுவார். தர்மர் ஏறும்போது இந்த நாயையும் கூப்பிடுவார். நாய் வந்து ஏறும். நாய் ஏறும்போது அந்த இந்திர விமானம் வந்திருக்க அந்த விமானத்து தேர ஓட்டி வந்து அந்த விமானம் ஓட்டி வந்து இதில் நாயெல்லாம் இடம் இல்லை, நாயெல்லாம் உயிரோட வர முடியாது, நீங்கள் வேணா உங்களோட இந்த உடம்போட கைலாசத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேணா இந்த உடம்போட இந்திரலோகத்துக்கு வரலாம், அவள்லாம் வர முடியாது, வரக்கூடாது, நாயெல்லாம் வரக்கூடாது. அப்படியானா எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்ட்டு தர்மர் இறங்கிடுவார். இறங்கின உடனே அந்த நாய் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே தர்ம தேவதையாக மாறும். நாய் சொல்லும் தர்ம தேவதையாக மாறிட்டு, தர்ம தேவதையா வந்து தர்மன்றது யமன் தான் தர்ம தேவதை. யமனா மாறி, இது யமனோட பிள்ளை தானே அவர், உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன், உன்னுடைய இது வந்து ரொம்ப நேர்மையானது, உன்னுடைய செயல்கள்லாம் நேர்மையாக இருந்தது, உன்னுடைய அரசாட்சியெல்லாம் நல்லா இருந்தது, நீ இப்போ 5 பேர் செத்து போய் கூட உங்ககிட்ட தப்பு இல்லை, ஆனால் உன்னை வந்து நான் வந்து உன்னை தொடர்ந்து வந்தேன், என்னை ஏற்ற மாட்டேன்னு நீ உனக்கு வேண்டான்ட்டிய, இந்திர பதவியே வேண்டான்ட்டிய, உன்னை நம்பி வந்த என்னை கைவிட, சரணாகதி அடைஞ்சவனை கைவிடக்கூடாதுன்றதை நீ கரெக்டாக பண்ண, அதனால் நான் உன்னை போராடுறேன்னு சொல்லிட்டு அந்த நாய் எங்கேயோ ஒன்று செத்து போகிறது. அந்த நாயிலேருந்து தர்மதேவதை வந்து அப்படியே ஜோதியாக மாறி தர்மதேவதை போயிடுறது. நீ வந்து சேர்ந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறார் இவர் யமன் தர்மரை வந்து அந்த புஷ்ப விமானத்தில் ஏறிட்டு இந்திரலோகத்துக்கு போகிறார். இந்திரலோகத்துக்கு போனால் தர்மருக்கு தடபடலான வரவேற்பு. ஏன்னா இந்திரலோகத்துக்கு வந்து பூலோகத்துல இருந்து ஒருத்தன் வந்து தன்னுடைய உயிரோட வரான்னா அது ரொம்ப இது. அதாவது இந்திரன் வந்து உதவியை எதிர்பார்த்து சிலரை கூப்பிட்டான், அவெல்லாம் போனான், அது வேற. தேவர்கள்லாம் போனா, கிருஷ்ணன் போனார் இந்திரலோகத்துக்கு, அதெல்லாம் வேற. பாஞ்சாத மரத்தை கொண்டு வரதுக்கு கிருஷ்ணன் போய் நேராகவே கொண்டு வந்தார், அதெல்லாம் வேற. ஆனா அவளே முயற்சி எடுத்து இந்திரலோகத்துக்கு வந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து தர்மரை தவிர வேற யாரையும் முடியாதுன்றதுனால இந்திரலோகத்துல வந்து தர்மருக்கு வந்து தடபுடலான ஏற்பாடு, எல்லா வரவேற்பும், எல்லாம் ரொம்ப வரவேற்பா எல்லாம் நடக்கிறது. நீ போய் எல்லாரையும் சுற்றி காட்டுன்னு நாரதரை வந்து அவருக்கு தூது அமைச்சிருவார் இந்திரன். நாரதரை கூப்பிட்டு நீ வந்து தர்மன் வந்து எங்கே கேட்கணும் பார்க்கணும்னு கேட்குறாரோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் காமி, தர்மன் வந்து இந்திரலோகத்தை முழுசாக காமின்னுவார். அப்படியே சொல்லிட்ட உடனே சரின்ட்டு நாரதர் வந்து தர்மருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தர்மர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தர்மா போகலாமான்னுவார். தர்மர் முதல்ல இந்திரலோகத்தை சுற்றி பார்ப்பார். இந்திரன் இருக்கிற சபையெல்லாம் சுற்றி பார்ப்பார். எல்லா இடத்தையும் பாப்பா தேடுவார், பாண்டவர்களை காணும். பாண்டவர்கள்லாம் இல்லைன்ன உடனே சரி வேற எங்கேயாலும் பட்டு போவார். இவ தாண்டி போகும்போது என்னன்னா அங்கே துரியோதனன் இருப்பான். துரியோதனன் திருதராஷ்டிரன்லாம் எல்லாரும் அவள்லாம் உட்காந்துட்டு அவள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாள். அவளை சுற்றி படிப்பெண்கள் தேவர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பா. அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. அவள் இப்போ ராஜா மாதிரி உட்காந்துருப்பார் துரியோதனை பார்த்த உடனே தர்மருக்கு வந்து ஆத்திரமும் ஆவேசமும் வரும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கானே, அப்படி வரானே, இந்த மாதிரி இருக்கானே என்று அதை வந்து நாரதர்கிட்ட சொல்லுவார். இது யார், துரியோதனுக்கு இவ்வளவு மரியாதையோட இருக்கு, இவன் எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணான், எவ்வளவு லட்சக்கணக்கான உயிரை கொடுத்தான் அப்படின்னு. அப்ப நாரதர் சொல்லுவார், தேவலோகத்துக்கு ஒருத்தர் மனுஷா வந்துட்ட உடனேயே அவளுக்கு வந்து இந்த குற்றம் குறைகளை எல்லாம் மறந்துடணும். அவள் வர வரைக்கும் தான் அவளோட வினைகள் பயன் இது பண்ணுவான். இங்கே வந்துட்டு எல்லாரும் சமந்தான், நீ அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீ வந்து உன்னுடைய உடலோட உன்னுடைய இந்த உடம்போட நீ வந்து இங்கே வந்துட்டதுனால உனக்கு அது தெரியல, அதனால உனக்கு மனசுல அது மாதிரி தோன்றது, அது மாதிரி சொல்ற, இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்போ. துரியோதனை வந்து எழுந்து தர்மரை வணங்குவான். துரியோதனன் துஷ்டாதனும் எழுந்து தர்மரை வணங்குவான். அப்ப சொல்லுவார் நாரதர், பத்தியா நீ சொல்றிய, நீ வந்து அவள் மேல அவளை பார்க்கவே கூடாதுன்னு, ஆனா அவள் வந்து எழுந்து கூப்பிடுறா பத்தியா, உன்னை சேவிக்கிறா பத்தியா, அவளுக்கு வந்து அந்த அந்த இதெல்லாம் போயிடுச்சு.
அவளோட உயிரே போயிட்டு அவள் இங்கே வேற ஒரு உடலோட இருக்கா. வேற ஒரு உடலோட இவன் வந்து துரியோதனாவும் திருதராஷ்டிராவும் உனக்கு காட்சி கொடுக்குறா அப்படின்னு சொல்றார். நீ வந்து உன்னோட அதே உடலோடையே நீ வந்துட்டதுனால அந்த மனமாச்சரியங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இருந்தா கூட தர்மர் சொல்லுவார், நான் வந்து இந்த துரியோதன இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னுடைய அண்ணா தம்பிகள்லாம் எங்க, எனக்கு வேண்டியவாள்லாம் எத்தனை பேர் இருக்கா, அவள்லாம் எங்க, பாஞ்சாலி எங்க, குந்தி, காந்தாரி, பாண்டு, திருதராஷ்டிரன் இவாள்லாம் எங்க இருக்கா, திருஷ்டத்யும்னன், துருபதன், என்னோட பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். அது மாதிரி உப பாண்டவர்கள் 5 பேர் பாண்டவர்களோட பிள்ளைகள் அவள்லாம் எங்க, சிகண்டி எங்க, பாண்டவரோட புத்திரர்கள்லாம் இல்லை, அபிமன்யு எங்க, இவாளெல்லாம் எங்க இருக்கா, இவாளையெல்லாம் காணும், இவா மட்டும் இங்க நன்னா இருக்கா அப்படின்னு நான் நாரதர்கிட்ட கேட்குறேன். உடனே சரி நீங்க அவர்கிட்ட போகணும்னா நீங்க போகலாம் வாங்கோ அப்படின்னு நாரதர் வந்து இந்திரன்கிட்ட கேட்குறாரு. இந்திரன்கிட்ட போய் இவர் வந்து அவளோட பந்துக்களை எல்லாம் பார்க்கணுன்றார், அவளோட அபிமானிகளை எல்லாம் அவருக்காக இருந்து பசங்க போட்டவளையெல்லாம் பார்க்கணுன்றார் அப்படின்னோடனே சரி அவர் விரும்பினார்னா கூட்டின்னு போ, அவர் எந்த நேரம் வேண்டானாலும் திரும்பி போயிடல, திரும்பி வந்துடல, திரும்பி கூட்டின்னு வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாரும் கிளம்பி போவான். இவர் வந்து தர்மர் வந்து நாரதர் வந்து கூட்டின்னு போவார். தர்மரை கூட்டின்னு போவார் 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 வழியெல்லாம் ஒரே இருளாக இருக்கும், ஒரே அபசகரமாக இருக்கும், ஒரே பிணங்கள்லாம் இருக்கும். வழியெல்லாம் கை காலெல்லாம் போய் இப்போ முண்டங்களாக பிரேதங்களாக கிடக்கும், ரத்தம் அப்படியே வழிஞ்சு கிடக்கும், ரத்தம் வழியெல்லாம் ரத்தமாக இருக்கும், வழியெல்லாம் மாமிச துண்டுகள் கிடக்கும். இதெல்லாம் தாண்டி தாண்டி போவார், ஒரே நாத்தம் துர்நாத்தம் அடிக்கும். இதெல்லாம் தாண்டி அவர் போவார். நாரதர்கிட்ட கேட்பா, திருப்பி எங்கே கூட்டின்னு போறீங்க நீங்க, என்ன இது இவ்வளோ மோசமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. சரி இப்போ கூட நீ வேண்டாம்னா நம்ம திரும்பி போயிடலாம், சொல்லு, பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம், நீ கேட்ட உன்னுடைய பந்துக்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம், நீ வேண்டாம்னா சொல்லு நம்ம திரும்பி போயிடலான்னு. திரும்பி போயிடலான்னு ஒன்று இல்லை இல்லை நான் அவங்கிட்ட தான் போகணும் அப்படின்னு தர்மர் வந்து கூட அப்படியா சொல்லுவார். தர்மரை செக் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறேன் பண்ணும்போது அவர் சொல்லுவார். அவர் எல்லாம் அதெல்லாம் சொன்ன உடனே அங்கே போகலான்ட்டு போகிறேன். இன்னும் தாண்டி போயிட்டே இருக்கா, இன்னும் போறா போயிட்டே இருக்கா, ஒரு இடமே வரல. கடைசியில் நரகம் வருது. நரகத்துக்கு போகிற வழி தான் இவ்வளவு இருந்தது, நரகம் வருது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்பார் தர்மர் கேட்பார், நரகத்துக்கு போகிறணும். நரகத்துக்கா, எதுக்கு நம்ம நரகத்துக்கு போகணும், இவெல்லாம் நரகத்துக்காரு நரகத்துலையா இருக்கா, என்னுடைய தம்பியெல்லாம் நரகத்தில் இருக்காளா, என்ன மட்டும் நீங்கள் இந்திரலோக பதவி கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவன்லாம் எப்படி நரகத்துக்கு போனான். துரியோதனன் என்னடான்னா அங்கே அவன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் எல்லாரு கூடயும், அவன் என்ன எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி இவாளுக்கெல்லாம் இந்த இந்த துன்பத்தை கொடுத்துட்டீங்களே, இவள் நரகத்தில் இருக்கான்னு சொல்கிறீங்க, நரகத்தில் அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, நரகத்தில் அவளுக்கு என்ன வேலை இருக்குது, துரியோதனம் மாதிரி அவளுக்கு அவள் அந்த பதவியை கொடுக்க வேண்டாமான்னு கேட்பார். கேட்கும்போது மனாதன் மறுபடியும் சொல்லுவார், நீ வந்து உன்னுடைய பூத உடலோட நீ இங்கே வந்திருக்க, நீ அந்த உடல் இல்லாத நீ ஜீவாத்மா விட்டு நீ வந்திருந்தா, உன்னோட ஜீவன் மட்டும் இங்கே வந்ததுன்னா இதெல்லாம் தோணாது, இந்த மாதிரி எண்ணங்களே மனசில் வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரி எண்ணங்களே மனசில் வரக்கூடாது, அது தப்பு, அதை நீ விடு முதல்ல, அதை விட்டாதான் உனக்கு நீ வந்து நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும். இப்போ கூட நீ வேண்டான்னா சொல்லு, இப்போ கூட நீ வந்து வேண்டாம் நம்ம திரும்பி போயிடலான்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் உன்னை இந்திரன் சபையிலே விட்டுறேன், நீ என்னன்னா சந்தோஷமாக இருக்கலாம், இந்திரனோட இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்கலாம், நன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்வார். ஆனால் தர்மர் ஒத்துக்க மாட்டார். இல்லை இல்லை நான் என்னோட பஞ்சபாண்டவர்களை நான் பார்க்கணும், என்னுடைய அண்ணன் தம்பிகளெல்லாம் பார்க்கணும், என்னுடைய துருவதனை பார்க்கணும், அபிமன்யுவை பார்க்கணும், வேலையெல்லாம் நான் பார்த்தாகணும், திருஷ்டகேது வேலையெல்லாம் பார்க்கணும், நான் திருஷ்டத்யும்னை பார்க்கணும், திருஷ்டகேதுவை பார்க்கணும், என்னுடைய குந்தி அம்மாவை பார்க்கணும், அந்த காந்தாரி அம்மாவை பார்க்கணும், பாண்டுவை பார்க்கணும், திருதராஷ்டிரனை பார்க்கணும், வேலையெல்லாம் நான் பார்க்கணும், என்னை கூண்டு போன்னுவார். சரின்ட்டு போவா. இவா போயிட்டு இருக்கும்போது இவா போய் நரகத்துக்கு போய் சேருவா. நாளைக்கு மீதி இருப்போம். தேங்க்யூ.